Hi, welcome you to Learn English. உங்கள் ஃப்ரெண்டு நான் ரெடியாக இருக்கேன், மறுநாள் சென்னை போகிறேன் அப்படின்னு சொன்னதை நிகழ்காலத்தில் இன்னொருத்தட்ட நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். நிகழ்காலத்திலே சொல்கிறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இதே விஷயத்தை கொஞ்ச நாள் கழித்து நம்ம இன்னொருத்தட்ட சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ நிகழ்காலத்தில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்குது. அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சின்னதாக ரீகால் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்ல போகிறீங்க நிகழ்காலத்தில். ஹீ டெல்ஸ், ஓகே, ஹீ அப்படின்னா அவர், டெல்ஸ் அப்படின்னா சொல்கிறார். ஹீ டெல்ஸ், இங்கே ஒரு கன்ஜங்ஷன் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், தேட் அப்படின்னு. ஹீ டெல்ஸ் தேட் ஹீ இஸ் ரெடி, அவர் சொல்கிறார் அவர் தயாராக இருப்பதாக. ஹீ டெல்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஹீ இஸ் டெல்லிங் அப்படின்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ்லேயும் சொல்லலாம். ஹீ இஸ் டெல்லிங் தேட் ஹீ இஸ் ரெடி, அவர் தயாராக இருப்பதாக சொல்கிறார். மற்றும் அந்த மற்றும்க்கு அண்டு யூஸ் பண்ணுறோம். ஹீ வில் கோ டு சென்னை டுமாரோ, மறுநாள் சென்னை செல்ல இருப்பதாக சொல்கிறார். ஹீ டெல்ஸ் தேட் ஹீ இஸ் ரெடி அண்ட் ஹீ வில் கோ டு சென்னை டுமாரோ. இது நிகழ்காலத்தில், அதாவது அவர் சொன்ன உடனே அதை இன்னொருத்தட்ட சொல்கிறப்ப இந்த டென்ஸில் சொல்கிறோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். இதை கொஞ்சம் நாள் கழித்து சொன்னோன்னா எந்த டென்ஸில் சொல்லணும்? அதுவும் இதே மாதிரி ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்ல போகிறோம். எக்ஸ்ப்ளனேஷன் கேட்ட பிறகு உங்களால் ஈஸியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இது நிகழ்காலத்தில் அவர் சொன்ன அதே டைமில் இன்னொருத்தட்ட சொன்னோன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஹீ டெல்ஸ், ஹீ இஸ் ரெடி, ஹீ வில் கோ, இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இதே விஷயத்தை, இதே இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் நாள் கழித்து சொன்னோன்னா அப்போ எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும்? பாஸ்ட் டென்சஸ் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்களேன், ஹீ டெல்ஸ் அப்படின்னு இருக்கு. ஹீ டெல்ஸ், டெல் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், டெல்லோட பாஸ்ட் ஃபார்ம் டோல்டு. அப்போ அந்த சென்டென்ஸ் ஹீ டோல்டு அப்படின்னு மாறுது. இதே மாதிரி நான் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த வேர்ப் எல்லாமே பாஸ்ட் ஃபார்மில் மாறுது. அதே மாதிரி டுமாரோ அப்படிங்கிற வார்த்தை எப்படி மாறுதுன்னு பாருங்கள், த நெக்ஸ்ட் டே அப்படின்னு மாறுது. ஸோ ஹீ டோல்டு தேட் ஹீ இஸ் ரெடி அப்படிங்கிறது ஹீ வாஸ் ரெடி அப்படின்னு மாறுது. ஏன்னா இஸோட பாஸ்ட் டென்ஸ் வாஸ். அதனால் ஒவ்வொரு வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல முடியும். ஹீ டோல்டு தேட் ஹீ வாஸ் ரெடி அண்ட் ஹீ வுட் கோ டு சென்னை த நெக்ஸ்ட் டே. ஸோ ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயத்தை அதே டைமில் இன்னொருத்தட்ட சொல்கிறப்ப ப்ரெசன்ட் டென்சஸ் யூஸ் பண்ணுறோம். அதுவே சில நாட்கள் கழித்து, ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ், பாஸ்ட் டென்சஸ் யூஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு வேர்புக்கும் பாஸ்ட் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். இந்த கிராமர் தான் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், இங்கிலீஷ் கம்யூனிகேஷனுக்கு முக்கியமாக தேவைப்படுற கிராமர். இப்போ உங்களுக்கு இன்னொரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன், அதை நிகழ்காலத்தில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். இதே விஷயத்தை கொஞ்சம் நாள் கழித்து சொன்னால் எப்படி இருக்கும் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பாருங்கள். உங்கள்கிட்ட ஒரு கடைக்காரர் ஒரு புத்தகம் தனது கடையில் கிடைக்கும், புக்கு இந்த கடையில் கிடைக்கும் அப்படின்னும் அவர் வாங்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார். த ஷாப் ஓனர் டெல்ஸ் தட் த புக் இஸ் அவைலபிள் அண்ட் ஹீ கேன் பை. ஸோ இந்த சென்டென்ஸ் நிகழ்காலத்தில், அதாவது உடனே இன்னொருத்தட்ட நம்ம சொல்கிறோம். இதவே ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ் சொன்னோன்னா எப்படி இருக்கும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த ஷாப் ஓனர் டோல்டு தேட் த புக் வாஸ் அவைலபிள். டெல் அப்படிங்கிற வேர்டோட பாஸ்ட் ஃபார்ம் டோல்டு, இஸ் வாஸ் அப்படின்னு மாறுது. அண்ட் ஹீ கேன் பை, இந்த கேன் அப்படிங்கிற அந்த மாடல் வேர்ப் குட் அப்படின்னு மாறுது. ஸோ ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயம் இன்னொருத்தட்ட நம்ம சொல்கிறப்ப, உடனே சொல்கிறப்ப எப்படி இருக்குது, கொஞ்சம் நாள் கழித்து சொல்கிறப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறீங்க. இந்த ரெண்டு சென்டென்சஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். த ஷாப் ஓனர் டெல்ஸ், த ஷாப் ஓனர் டோல்டு தட் த புக் வாஸ் அவைலபிள் இஸ் அவைலபிள். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்த சென்டென்ஸ், ஹீ டெல்ஸ் தட் ஹீ இஸ் ரெடி, ஹீ டோல்டு தட் ஹீ வாஸ் ரெடி அண்ட் ஹீ வுட் கோ டு சென்னை த நெக்ஸ்ட் டே. இதே மாதிரி இன்னொரு டிரான்ஸ்லேஷன் நிகழ்காலத்தில் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். இதைத்தான் நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட
அவர் ஃபாதரோட ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் சென்னை சென்றடைவார் அப்படின்னு சொல்கிறார். மறுநாள் நான் சென்னை போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் அவர் சென்னை சென்றடைந்தவுடன் கூப்பிடுவதாக சொல்கிறார். ஸோ இதை நீங்கள் இன்னொருத்தட்ட சொல்லணும். அப்படி நிகழ்காலத்தில் சொல்கிறப்ப நான் சென்டென்ஸ் கொடுத்துட்டேன் பாருங்கள், இந்த மாடல் சென்டென்ஸை பாருங்கள். இதே விஷயத்தை கொஞ்சம் நாள் கழித்து சொன்னோன்னா எப்படி இருக்கும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க, அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மிடில் இருக்கிற பேராகிராஃப் நிகழ்காலத்தில் சொன்னால் எப்படி இருக்கும்? லாஸ்ட் பேராகிராஃப் அதே விஷயத்தை கொஞ்சம் நாள் கழித்து சொன்னால் எப்படி இருக்கும்? எல்லாமே பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது பாருங்கள். இஸ் வாஸ்ன்னு மாறி இருக்குது, டெல் டோல்டுன்னு மாறி இருக்குது, வில் வுட்டுன்னு மாறி இருக்குது. இப்போ நீங்கள் ரெண்டையுமே கண்டுபிடிக்க போகிறீங்க. அதாவது நிகழ்காலத்திலே சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. தென் அதே விஷயத்தை ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ் சொன்னால் எப்படி இருக்கும்? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்டை ஒரு முக்கியமான வேலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னும் அப்புறமேலு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லணும். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லணும். நிகழ்காலத்தில் சொன்னால் எப்படி இருக்கும்? ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ் சொன்னால் எப்படி இருக்கும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஐ ஹாவ் an important work. I will call you later. இது ப்ரெசன்ட் ஃபார்மில், அதாவது நிகழ்காலத்தில் சொன்னால் இப்படி இருக்கும். ஐ ஹாவ் an important work. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஐ வில் கால் யூ லேட்டர். நான் பிறகு கூப்பிடுகின்றேன். இதவே ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ் சொன்னால் எப்படி இருக்கும்? திஸ் இஸ் கால்டு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். டைரெக்டாக பேசுகிறது இன்வெர்டட் கமாஸில் இருக்கும். அந்த ஸ்பீக்கர் பேசின அதே வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அவர் சொன்னதாக நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டைரக்ட் ஸ்பீச்சை விட. ஏன்னா தமிழில் பேசுகிறப்பவே அவர் சொன்னார், அவர் அப்படி சொன்னார், அன்னைக்கு அவர் அப்படி சொன்னார், இந்த மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி கான்வர்சேஷன் தான், அதே மாதிரி டயலாக் தான் இங்கேயும் வரும். ஐ ஹாவ் an important work. I will call you later. I told my friend. நான் என் ஃப்ரெண்ட்டை சொன்னேன். that இந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். that I had an important work. have அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் ஃபார்மில் had அப்படின்னு மாறுது. I had an important work and I would call him later. நான் அவரை அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். இது இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இதே மாதிரி சிச்சுவேஷனல் பேஸ்டு எக்ஸசைஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.